ஒரு உலகமே ஒரு பூகம்பமோ இல்ல ஏதோ ஒரு சுனாமியோ வருது, எல்லாருமே அழிஞ்சிட்டாங்கன்னா நீங்க இங்க திருடி எடுத்துட்டு போய் வெளிநாட்டுல வாங்கி வச்சிருக்கீங்கல்ல, அதெல்லாம் என்ன பலன் தான் இருக்குது? யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பார்த்து இருக்கும் போது வாழும் போது கொஞ்சமாவது இங்க இருக்கிற கஷ்டப்படுற மக்களுக்கு கொடுங்க. இவங்க ரத்தத்தை உறிஞ்சி சுரண்டி எடுத்துட்டு போய் தான் நீங்க வெளிநாட்டுல வந்து வீடு வாங்குறீங்க. அப்புறம் என்ன பண்றீங்க? ஒரு இங்க எப்படி கஷ்டப்படுறாங்களோ பிச்சைக்காரங்க, அதே மாதிரிதான் நீ எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும் பிச்சைக்காரன் மாதிரிதான் வெளிநாட்டுல போயிட்டு உன் பையனை வந்து படிக்க வைக்கிறீங்க, பொண்ணை படிக்க வைக்கிறீங்க. நீங்க உள்ள வந்து ஒரு பெரிய காலேஜோ இல்ல பெரிய ஆஸ்பத்திரியோ அந்த மாதிரி எடுத்துடுவாங்க. உங்க பேர் வந்து அதாவது இந்த வான அளவுக்கு உயர்ந்திருக்கும், அலையவே அலையாது. உங்க பையனோ உங்க பொண்ணோ அதை நினைச்சு என்னைக்குமே பெருமைப்படுவாங்க. திருடி திருடி ஒரு பெரிய டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டா அதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது? என்ன இருக்கு சொல்லுங்க? அதுக்கு பேர் சாப்பாடா? அதுக்கு பேரு வகை வகையா இருக்கும். ஆனா அது வகை வகையா இருக்கிறது சாப்பாடு கிடையாது. அது நீங்களே யோசிச்சு பாருங்க. எனக்கு சொன்னது தோணுச்சு. எல்லாருமே முடிஞ்சா நல்லது பண்ணுங்க, ஓகேவா? அப்படி இல்லைன்னா திருடி திருடி சேர்க்காம இருக்கிறது போதும் சொல்லிட்டு நினைச்சு உணர்ந்து வாழுங்க, திருந்துங்க, ஓகேவா? பாய். கோவத்துடன் பார்ப்போம் அடுத்த வீடியோ. தனி ஒருவன் நினைத்து விட்டால் இந்த உலகத்தில் தடைகள் இல்லை. தனி ஒருவன் நினைத்து விட்டால் இந்த உலகமே தடையும் இல்லை. தவறு வைத்தாலும் அதை தடுப்பேன் நான். சுடும் தீமைகளை தினம் அழிப்பேன் நான். தனி ஒருவன் நான், தனி ஒருவன் நான், தனி ஒருவன் நான்.